வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க உள்ள திரு நரேந்திர மோடிக்கு இன்று பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்டார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடமேற்கு இந்தியா மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்டை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்றிரவு 7:15 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் திரு நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த விழாவில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே, மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு, செசல்ஸ் துணை அதிபர் திரு அஹமது அஃபீஃப், பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா, மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜுக்நாத், நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தஹல் பிரசண்டா, பூட்டான் பிரதமர் திரு ஷெரின் துபே ஆகியோர் பங்கேற்கின்றனர். பதவியேற்பு நிகழ்ச்சியையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி தில்லியில் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியின் வர்ணனை புதுதில்லி ஆகாஷவாணி மாலை 6:45 மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. இந்நிகழ்ச்சியின் தமிழ் வர்ணனையுடன் சென்னை ஆகாஷவாணியும் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கும் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஒமான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுக்கு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், மத்திய கிழக்கு நாடுகளுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீனாவிற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி சோனியா காந்தி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜீவ் சுக்லா, திருமதி சோனியா காந்தி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக திரு ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்ற தீர்மானம் அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்றுள்ள வெற்றி அக்கட்சிக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து மாநில அளவில் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். டென்மார்க் பிரதமர் திரு மேட்டே ஃபிரெட்ரிக்சன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், டென்மார்க் பிரதமர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான செய்தி தமக்கு ஆழ்ந்த மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் விரைவில் பூரண நலம் பெற தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளே உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வது, மொழி மற்றும் நிதி உரிமை உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஒடிசாவில் புதிய அரசை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொண்டு வருகிறது. பதவியேற்பு நிகழ்ச்சி அம்மாநில தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் நடைபெற உள்ளது. முன்னதாக பிஜேபி சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சரை தேர்வு செய்வதில் பல்வேறு தலைவர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அம்மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 78 இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்டார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அம்மாநில காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் போது நக்சல் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் துணை முதலமைச்சர் பொறுப்பை தொடர உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்மீது நம்பிக்கை வைத்து நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தை அடுத்து இந்த முடிவை மேற்கொண்டதாக அவர் கூறினார். கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு தொடங்கியது. இந்த தடை உத்தரவு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை 52 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. கட்டுமரம் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு இந்த தடை உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் இன்று முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவும் வெப்பநிலை அடுத்த 5 தினங்களுக்கு நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பான அளவு மழையை தரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எமது செய்தியாளரிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி டாக்டர் ஜனமணி, தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அந்நாட்டின் தென்பகுதிகள் மற்றும் மத்திய மகாராஷ்டிர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் தேர்வு பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வின் மூலம் 6244 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த தேர்வை 20,36,777 பேர் எழுதுகின்றனர். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சுமித் நாகல் முன்னேறியுள்ளார். ஜெர்மனியில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸை எதிர்கொள்கிறார். ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் மல்யுத்த போட்டியில் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதனையடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க மகளிர் பிரிவில் 5 பேரும், ஆடவர் பிரிவில் ஒருவரும் தகுதி பெற்றுள்ளனர். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றார். சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் ரத்திகா சுதந்திரசீலனை 11-5, 11-3, 11-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். அனஹத் சிங் தொடர்ந்து 3வது முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கும். இன்று நடைபெறவுள்ள மற்ற ஆட்டங்களில் வெஸ்ட் இண்டீஸ் உகாண்டா அணியையும், ஒமான் ஸ்காட்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா 36 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியையும், தென்னாப்பிரிக்கா 4 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியையும் வென்றன. புரோ லீக் ஹாக்கி போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க உள்ள திரு நரேந்திர மோடிக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்டார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடமேற்கு இந்தியா மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.